டாக்டர், இந்த டயபெட்டிஸ் வந்துட்டு இன்க்யூரபிள் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஆயுர்வேதால நீங்க வந்து கியூரபிள் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க டாக்டர் அது? டு பி ஃப்ராங்க், நிறைய ஆயுர்வேதிக் டாக்டர்ஸே கூட இன்க்யூரபிள்னு தான் சொல்றாங்க. நான் பர்சனலாக இது கியூரபிள்னு சொல்றேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆயுர்வேதிக் இல்லை, சிம்பிள் லாஜிக். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஒரு 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 மைண்ட் செட் இருந்தாலே டயபெட்டிஸ் வந்து ரிவர்சபிள் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு காமன் கோல்ட் டிசீஸ் எடுத்துக்கோங்க, சளி பிடிக்கிறது எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சளி பிடிக்கிறது கியூரபிளா இல்லையா? கியூரபிள். யாரை கேட்டாலும் சளி பிடிக்கிறது கியூரபிள்னு தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ சளி எதனால பிடிக்குது? கிளைமேட் சேஞ்சஸ், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால பிடிக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் பேசிக் சென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்ல தெரியுது. இப்போ வந்து நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் ஆகலைன்னா சளி பிடிக்குமா? பிடிக்காது. ஐஸ்கிரீம் சாப்பிடலன்னா சளி பிடிக்காது தானே? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபேக்ட் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. யாரோ உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. யார் சொன்னாங்க நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு சளி பிடிக்குதுன்னு? நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, சளி பிடிச்சா மருந்து போட்டுக்கலாம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இனிமேல் நம்ப மாட்டீங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து நம்பிட்டீங்க, ஓஹோ சளி வந்து இன்க்யூரபிள் டிசீஸ், ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நார்மல், பட் சளி இஸ் இன்க்யூரபிள் டிசீஸ் அப்படின்னு நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சினரி எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபூலிஷாக இருக்கும் இல்லையா? நான் டயபெட்டிஸ் பற்றி இன்டெப்த் ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபூலிஷ்னஸ் தான் நான் வந்து பார்த்தேன். இப்போது ஒயிட் ரைஸ் இருக்குது, பாலிஷ்ட் ரைஸ், பொன்னி, சோனா மசூரி, ஐஆர் வெரைட்டிஸ் எல்லாம், பாஸ்மதி, இது எல்லாமே வந்து பாலிஷ்ட் ரைஸ் வெரைட்டிஸ், இம்ப்ரூவ்ட் ரைஸ் வெரைட்டிஸ், ஹைப்ரிட் ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஒயிட் ரைஸோட கம்பேர் பண்ணேன், சளி பிடிக்கிறது வந்து டயபெட்டிஸ் கூட கம்பேர் பண்ணேன், அவ்வளோதான்.